கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா வியூஸ் பின்னாடி போகிறது. இந்த தப்பை நான் பயங்கரமாக பண்ணேன். எப்படின்னு ஒரு சின்ன டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போது இது வந்து மொத்த யூடியூப்பில் இருக்கிற வியூஸ்னு வச்சுப்போம், ஓகே? இது வந்து யூடியூப்பில் இருக்க மொத்த ஆடியன்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய நீஷஸ் இருக்கும். நீஷஸ்னால் ஒரு கேட்டகரி ஆஃப் வியூவர்ஸ்னு வச்சுப்போமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிமிஷம் இது மட்டும் வரைச்சிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து கிரிக்கெட்டாக இருக்கலாம், இது வந்து குக்கிங்காக இருக்கலாம், இது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இது என்ன வச்சுக்கிறது, இது வந்து மேக்கப்னு வச்சுப்போம். அண்ட் இது வந்து என்ன வைக்கிறது, டக்குன்னு எதுவும் தோண மாட்டேங்குதே, ஐயோ வேறு என்ன நீஷ் இருக்குது. ஓகே, இது வந்து சினிமான்னு வச்சுப்போம். இப்போ வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் வியூவர்ஸும் வந்து யூடியூப்பில் இருக்காங்க, ஓகேவா? அவங்க பபுள்குள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கிரிக்கெட் சேனல் பார்க்குறவங்க சில டைம் குக்கிங் வீடியோஸ் பார்க்கலாம். இப்போது சில டைம் இந்த ஒரு ஓவர்லேப் இருக்கும். சில டைம் இவங்க இது பார்ப்பாங்க, சில டைம் அவங்க அது பார்ப்பாங்க. இப்போ இந்த குக்கிங் இதை எடுத்துகிட்டோன்னு வச்சுப்போமே, இதை வந்து எங்கள் அம்மா இருப்பாங்க, ஓகேவா? செல்ஃப் ஹெல்ப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நான் இருப்பேன், நீங்களாம் இருப்பீங்க. மேக்கப்னு எடுத்துகிட்டோன்னா இதில் என் ஒய்ஃப் இருப்பாள். சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த சினிமா பார்க்குற குரூப் இருந்துச்சு. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்திருப்பேன் இதில். கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நானும் இருந்திருப்பேன் இதில் முன்னாடி. இப்போது இல்லை. இப்போது வியூஸ் பின்னாடி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிற இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இங்கே நீங்கள் வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏன்? அப்போ தானே எல்லாரையும் கேப்சர் பண்ண முடியும். இங்கே தான் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழில் இந்த விஜய் சேது விலாக்ஸ்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அவங்களாம் வந்து இங்கே இருப்பாங்க. ஏன்? இவங்க வந்து அவங்களுக்கு சினிமா பார்க்குறவங்க வேணும், கிரிக்கெட் பார்க்குறவங்க வேணும், எல்லாரும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு 16 வயசு பையன் இருக்கான் அப்படின்னா அவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதே வந்து ஒரு 45 year old அங்கிள் இருக்காருன்னா அவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 60 வயசு பாட்டி இருக்காங்கன்னா அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து அவங்க ஒரு ப்ராடாக பண்ணுவாங்க. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, வியூஸ் இதில் பயங்கரமாக வரும், மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ்லாம் பண்ண முடியும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து பெருசாக இருக்கும், மேசிவ், ஓகே? பட் அகெயின் இதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வியூஸும் வந்து பெருசாக வேணும் எல்லா டைமுமே. ஸோ நீங்கள் எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, ஓகே, வியூஸ் வந்து மேசிவ் 1 million வியூஸ் ப்ளஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பெருசாக யோசிக்கணும். எதுவுமே வந்து நீங்கள் ஒரு மொக்க வீடியோ பண்ணாலும் முடிஞ்சது கதை. ஏன்னா வியூஸ் வரல அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இந்த மணி மேக்கிங் பற்றி பேசுவோம், ஓகே? இந்த மாடலில் மணி எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ போடுவீங்க, அந்த வீடியோ முன்னாடி வந்து ஆட்ஸ் ப்ளே ஆகும், ஓகே? அந்த ஆட்ஸ்லேருந்து 55% வந்து கிரியேட்டர்ஸ் கொடுப்பாங்க, 45% வந்து யூடியூப் எடுத்துக்கும். யூடியூப் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, உங்கள் வீடியோவை ஃப்ரீயாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா, ப்ளஸ் அந்த வீடியோவை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க அட்வர்டைசர்ஸை போய் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த எல்லாத்தையும் இது பண்ணுறாங்களா, அவங்க சர்வர் காஸ்ட் இருக்குது, யூடியூப் கம்பெனி ரன் பண்ணணும், அவங்க உங்கள் வீடியோஸை ப்ராசஸ் பண்ணுறாங்க, யாராவது டிஸ்ட்ரிபியூட், அவங்களுக்குன்னு காஸ்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே எங்கேருந்து கவர் ஆகுது, இந்த 45%லேருந்து தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்களே. யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் அப்லோட் ஆகுது யூடியூப்பில், அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணல எங்கேயாவது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மேசிவ் சர்வர் காஸ்ட் இருக்கும், எவ்வளோ. அஃப்கோர்ஸ் உலகத்துலேயே பெரிய கம்பெனி தான் அவங்க கூகுள். பட் அகெயின் அவங்களுக்கு காஸ்ட் எங்கேருந்து கவர் ஆகும் எல்லோரும் பண்ணும்போது? யோசிச்சு பாருங்கள், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க யூடியூப்க்கு. ஸோ அவங்க அந்த 45 எடுத்துப்பாங்க, உங்களுக்கு அந்த 50 கொடுப்பாங்க. ஸோ அண்ட் இன்னொரு இது எப்படி அப்படின்னா, ஸ்பான்சர்ஸ். இது வந்து உங்கள் வீடியோ முன்னாடி நீங்கள் சொல்லுவீங்க, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை, அந்த மாதிரி ஸ்பான்சர்ட் பை திஸ், இந்த கடைக்கு போங்க, அதை வாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்க. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு மேசிவ் இது கொடுப்பாங்க. அவங்களும் ஒரு சிபிஎம் ரேட் வச்சுருப்பாங்க. அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து எவ்ரி 1000 வியூஸ்க்கு வந்து நாங்கள் உங்களுக்கு, எனக்கு இந்தியாவில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன ரேட்னு தெரியல, ஒரு ரஃபாக வச்சுப்போம், 250 rupeesனு வச்சுப்போமே. ஸோ எவ்ரி 1000 வியூஸ்க்கு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. யூடியூபோட விலை வந்து ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பில் எவ்வளோ கொடுப்பாங்க, யூடியூப்பில் நான்லாம் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். லைக் ஒரு 60 rupees கூட வராது. ஸோ 60 to 100 rupees. சில பேர் வந்து 100 to 200 rupeesனு சொல்லுவாங்க. அது அவ்வளோதான் நான் கேட்டிருக்கேன். ஸ்பான்சர்ஸுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் அதிகமாக வரும்.
இப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பண்ண நினைக்கும் போது இதுதான் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வியூஸ் பின்னாடி போயே ஆகணும். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டயக்ராமுக்கு திரும்பி வருவோம். இப்போது இந்த டயக்ராமில் இந்த மொத்த பெரிய சர்க்கிளை டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்னோண்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் சூஸ் பண்ணலாம், அதை மட்டும் டார்கெட் பண்ணுங்கன்ற. புரியுதா? ஸோ பேசிக்லி இதுதான் வந்து நீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீஷ்னால் ஒரு சின்ன ஆடியன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஓகே, சால்வ் ப்ராப்ளம்ஸ். நான் அது ஓகே. இப்போது நான் பேசிக்லி இதுதான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன், கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு எப்படி மானிட்டைஸ் பண்ணணும், கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எப்படி வீடியோஸ் மேக் பண்ணணும், கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எப்படி வீடியோஸ் இது பண்ணணும், அதுக்கு அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, நான் வந்து மற்ற குக்கிங் சேனல், கிரிக்கெட் சேனல் அவங்களுக்குலாம் நான் போடல. நான் வெறும் கான்டென்ட் யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆசைப்படுற, இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட ஆசைப்படுற க்ரியேட்டர்ஸ் யார் இருக்காங்க அவங்கள்ட்ட மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீஷ் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். பட் வியூஸ் வரும்போது அந்த ஆடியன்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த நீஷில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு கோச்சிங், கன்சல்டிங், அதுக்கப்புறம் கோர்சஸ், whatever it is, அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். அண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா, அவங்க வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஹை டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதுக்கு ப்ரிட்டி மச் நீங்கள் நிறைய சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த டைப் ஆஃப் பர்சனுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிளாக இருக்கும். மற்ற எங்கள் அம்மா அதை பார்க்க மாட்டாங்க, நான் அதை பார்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் பேசிக்லி என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, இது இருக்குல்ல, இந்த மொத்த பெரிய சர்க்கிளை டார்கெட் பண்ணுறதை விட்டுட்டு பிக் பாஸ் ட்ரோல் பண்ணுறது, சினிமாவை கழுவி ஊற்றுறது, இவங்களுக்கு ஏன் பெரிய பெரிய வியூஸ் வருது அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்த மேசிவ் இதை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ சினிமா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு மேசிவ் டேம் இருக்குது. டேம்னா என்னன்னா, டேம் அப்படின்னா என்னென்னா, டோட்டல் அட்ரெஸபிள் மார்க்கெட். ஒரு பொட்டென்ஷியல் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் எவ்வளோ அப்படின்றது. இப்போ சினிமான்னு எடுத்துட்டோம், ப்ரிட்டி மச் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே சினிமா தெரியும், சினிமா கல்ச்சர் தெரியும், பாலிட்டிக்ஸ் பெரிய டேம் இருக்குது. நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு ஃபேமஸான ஆக்டர், இல்லாட்டி ஒரு ஃபேமஸான பொலிட்டிஷியன், இல்லாட்டி ஒரு ஃபேமஸான திங், ஒரு ஃபேமஸான ஷோ, பிக் பாஸ் மாதிரி போட்ட உடனே நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது. பட் இப்போது ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்னு போட்டோன்னா, அது எப்படி சொல்கிறது, இந்த சர்க்கிளில் ஒரு சின்ன டாட் ஆகிடுது. புரியுதா? அதனால அந்த வீடியோக்கு எத்தனை வியூஸ் வரும்? 300 வியூஸ் வரும். பட் மேட்ரு என்னது, அந்த 300 வியூஸும் ஆன் டார்கெட் வியூஸாக இருக்கும். ஏன்னா அந்த 300 ஒன்று யார் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டடாக, ஃபேஸ்புக் ஆட்ஸில் ரன் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும்தான் கிளிக் பண்ணுவாங்க. புரியுதா? அண்ட் அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து, ஹே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் என்னோட ஒரு சர்வீஸ் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இதை இந்த கீழே இருக்க லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பர்சனலி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் அவங்கள்ட்ட அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்க கிளிக் பண்ணி வாங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன் அவங்க எக்ஸாக்ட்லி டார்கெட் ஆடியன்ஸில் இருக்காங்க. அண்ட் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது $10,000 ரூபீஸ் ஹை டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணலாம். 10,000, 25,000, 50,000 whatever it is, எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் நான் ரேண்டம் நம்பர் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு
ஸ்பெசிஃபிக் இது நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து 2 டைப் ஆஃப் இது இருக்குது. B2Bன்னு ஒன்று இருக்குது, B2Cன்னு ஒன்று இருக்குது. ஸோ B2Bனா வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இது வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் செலவு ஏன்னா பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் காசு செலவு பண்ணது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு டேக்ஸ் ரைட் ஆஃப். பிஸ்னஸ் ஏன்னா அவங்க அந்த காசு செலவு பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக காசு மேக் பண்ணலாம் அவங்க பிஸ்னஸில். பிஸ்னஸ் B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் அவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க இருக்கிறதுலே சீப்பான ப்ரைஸ் வேணும். புரியுதா? ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலி பிஸ்னஸை டார்கெட் பண்ணி பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ பேசிக்லி இதுதான் வந்து மானிட்டைசேஷன் அந்த ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மானிட்டைசேஷன் வந்து இதுதான். ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் நம்பர் 1 நீஷ். இந்த பெரிய சர்க்கிளை விட்டுட்டு இந்த சின்னோண்டு சர்க்கிளை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். உங்களோட நீஷ் என்னது அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, ஷுட் பி அன் எக்ஸ்பர்ட். இல்லாட்டி உங்களுக்கு அதில் ஒரு நார்மல் பர்சனோட அதிக நாலேஜ் இருக்கணும். ஓகே, அது வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும், நீஷ் டவுன் பண்ணுங்கள், அதை பற்றி மட்டும் வீடியோஸ் போடுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு ஆட்ஸ் அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸை வச்சுப்போமே. இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் பற்றி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் திடீர்னு போயிட்டு ஒரு ஃபுட் vlog, நான் வெளியே போய் பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் அது தப்பு தான் நான் பண்ணேன். இந்த சேனலில் நான் வந்து இஷ்டத்துக்கு போட்டேன். ஃபிட்னஸ் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் டிசிப்ளின் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் இப்போது இஷ்டத்துக்கு என்னென்னமே போட்டிருந்தேன். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் இதுவே கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. அது வந்து அது நான் பண்ண அப்போ எனக்கு புரியல. ஏன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது அந்த ஐடியா இல்லை, எது ஒன்றுமே தெரியாதுல்ல. அப்போது ஜஸ்ட் ஏதோ ஒன்று போடணும், வியூஸ் வாங்கணும் அப்படின்ட்டு வியூஸ் பின்னாடி போய்ட்டு அது கம்ப்ளீட்லி தப்பு. நீஷ் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷ் சூஸ் பண்ணுங்கள், நீஷ் டவுன் பண்ணுங்கள், சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஜஸ்ட் மக்களுக்கு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட்லி அந்த ஸ்பெசிஃபிக், ஏன்னா யூடியூபோட ஆல்கிரிதம்லாம் இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்கள் எது போடுறீங்களோ எக்ஸாக்ட்லி அந்த ஆளை கண்டுபிடிச்சி அந்த வீடியோ காட்டும். ஓகே, எல்லாருக்கும் அது கண்டுபிடிச்சிடும். அதுதான் இப்போ யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இவங்க பண்ணுற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் கேட் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கேட் வீடியோஸ் நிறைய வரும், டாக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டாக் வீடியோஸ் நிறைய வரும். ஏன் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஆளுக்கு டாக் வீடியோஸ் பிடிக்குது, காட்டு நிறைய டாக் வீடியோஸ் காட்டு உங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டு எக்ஸாக்ட்லி ஃபேஸ்புக் ஆட்ஸ் யார் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு காட்டும். அவங்க தேடி இருப்பாங்களே ஹவு டு டூ ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்ட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவன் தான் பிடிவனே அப்படின்ட்டு அந்த இதை காட்டிடும். அண்ட் அவங்களுக்கு வந்து உங்களோட சர்வீசஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள்ட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஹை டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணலாம். அகேன் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னால் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க அதோட அதிகமாக உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்து அவங்க உங்கள் கோச்சிங் வாங்குறாங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணி 50,000 ரூபா பண்ணிடுவாங்க. புரியுதா? ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ்னால் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். ஆனால் அகேன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, கன்சியூமர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக். இது ஸ்பெசிஃபிக் நீஷை செலக்ட் பண்ணி நீஷ் டவுன் பண்ணுங்கள். வியூஸ் பின்னாடி போகிறது வந்து ப்ளீஸ் தயவுசெய்து வியூஸை மட்டும் கம்ப்ளீட், இது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட மொத்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே இது அகெயின்ஸ்டாக போகும். ஆனால் வியூஸ் பின்னாடி போகிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். நான் இப்போவே அதை எழுதி கொடுக்குறேன். ஏன்னா வேஸ்ட் ப்ரோ, சீரியஸ்லி. ஒரு வியூஸ் பின்னாடி தயவு செய்து போகாதீங்க. அஃப்கோர்ஸ் அந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து 10 of 10 பார்க்கும்போது 10 of 10 என்னென்னு தெரில அப்படின்னா நீங்கள் யூடியூபரே கிடையாது. ஸோ உங்களுக்கு கிடையாது இந்த வீடியோ. 10 of 10 பார்க்கும்போது அப்படியே டிப்ரெஸிங்காக இருக்கும். எப்படி வியூஸ் பண்ணலாம், எப்படி. அண்ட் யூடியூப் ஸ்டுடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து இது இன்னொரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா. யூடியூப் ஸ்டுடியோ வந்து designed for you to get more views. புரியுதா? யூடியூபுக்கு என்ன வேணும்? யூடியூபுக்கு அவங்களோட ஆடியன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும். அவங்களுக்கு ஏன் அவங்க நிறைய வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வரும், நிறைய மணி கிடைக்கும். ஸோ யூடியூப் வந்து அதிகமாக வியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வேணாம், உங்களுக்கு ஆன் டார்கெட் வியூஸ் வேணும், ஸ்பெசிஃபிக் வியூஸ் வேணும். ஓகேவா? டார்கெட்டட் வியூஸ், உங்களுக்கு டார்கெட்டட் வியூஸ் வேணும். அதனால் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவை பார்த்துட்டு அது எழுதிட்டேனாங்க
அது 10 of 10 காட்டுச்சுன்னா டிப்ரெஸ் ஆகுதுல ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவையே வந்து ஒரு நமக்கு 1000 வியூஸ் தான் வேணும், புரியுதா? ரொம்ப பெரிய வியூஸ்லாம் வேணாம், அந்த கரெக்டான வியூஸ் வேணும். அந்த 1000 வியூஸும் டார்கெட்டட் வியூஸாக இருக்குது. அந்த டார்கெட்டட் வியூஸ் வந்து நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்க போகிறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ், யூஸ்வலி ஒரு சர்வீஸாக இருக்கும் நம்மளுது. ஓகே, நீங்கள் என்னோட சர்வீஸ் வாங்கினா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன், இது யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை விற்றீங்க அப்படின்னா நீங்கள் லிட்டரலி அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து வியூஸே கிடையாது, எத்தனை பேர் லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் உங்கள் இமெயில் லிஸ்ட்டில் இருக்காங்க, அதுதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது வியூஸ் பண்ணி போகிறதுலாம் ஆப்சல்யூட் முட்டாள்தனம். தயவுசெய்து அதை மட்டும் பண்ணாதீங்க. நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான். ஸோ இதான் என்னோட குவிக் லெசன். அண்ட் ஸோ கான்டென்ட் க்ரியேஷன் அண்ட் மற்ற கான்டென்ட் க்ரியேஷன் அண்ட் பிஸ்னஸ் திங்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த சேனல் நான் கம்ப்ளீட்லி அதை பற்றி மாற்ற போகிறேன். முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் மறந்துருங்க. இனிமேல் இது ஸ்பெசிஃபிக்லி கான்டென்ட் க்ரியேஷன் அண்ட் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற சேனலாக மாறப்போகுது. அண்ட் உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்போ நான் கம்ப்ளீட் பிகினர் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வேணும் கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ இருக்கும், அதை கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் பண்ணியிருங்க. ஒரு 20 minute வீடியோ நினைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டாப் டு பாட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன். ஸோ நெக்ஸ்ட் அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பீஸ்.